வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 18வது ரோஜ்கர் மேளா எனும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட 61,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். இந்த ரோஜ்கர் மேளா நாடு முழுவதும் 48 இடங்களில் நடைபெறுகிறது. இதுவரை நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையத்தில் நடைபெறும் விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநில உதய தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பெருமைக்கு உத்தரப்பிரதேச மக்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகளின் உரிமைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட அவர்களுக்கான ஒட்டுமொத்த நலனை முன்னிறுத்தி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் ஆகியவற்றுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக பெண்கள் உயர்கல்வி பயில்வது அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறினால் அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.